வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டோட சார்ட்டை ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி மண்டேக்கான என்ட்ரி டார்கெட்டை பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேஸ்ல நடந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு, இன்னைக்கு நடந்த மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து நம்ம மண்டேக்கான டைரக்ஷன் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ப்ரீவியஸ் டேஸை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா முக்கியமான விஷயமா அதில் ஒரு ரீசன் இருக்கு. ப்ரீவியஸ் டேஸ்ல டைரக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அப்சைட் மூவ், அது ஒரு நல்ல கிளியரா அப்சைட் மூவா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு. ஸோ ஓகே, நமக்கு நல்லா தெரியுது ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் சூப்பரா மேலே போயிட்டே இருந்துச்சு டார்கெட் வரைக்கும். அதாவது 24,950 24,900 தான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். இதுக்கு மேல சஸ்டெயின் ஆக முடியாம இங்க 950ல ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சு கீழே இந்த லெவல் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆகுது, கேப் டவுன் ஓப்பன்ல சேம் சினாரியோ. இங்க எப்படி வந்து சப்போர்ட் ஓப்பன் ஆச்சு அதே போல சப்போர்ட்டுக்கு பக்கத்துல ஓப்பன் ஆகுது. அப்படிங்கறதுனால நம்ம சப்போர்ட் பக்கத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ 24,650 கிட்டத்தட்ட இந்த லெவலுக்காவது வரணும், வந்து இங்கிருந்து மேலே போகிறப்ப நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இண்டிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ வெயிட் பண்ணோம். வந்ததுக்கு அப்புறம் இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். இந்த லெவலில் 24,850 வரைக்கும் நமக்கான டார்கெட் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே போகல, இங்கேயே ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சுது. ஆனாலும் நமக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைச்சிருச்சு. ஸோ டார்கெட் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இங்கே புக் பண்ணிட்டோம் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கிருந்து டார்கெட் கம்ப்ளீட்டடா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இங்க திரும்புது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்டிமேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் கீழே வந்துடுச்சு. டவுன்ல வந்தோடனே இங்க நம்ம புக் பண்ணிட்டோம் ப்ராஃபிட்டை, டவுன்ல என்ட்ரி எடுத்து. ஸோ இந்த ரெண்டு சினாரியோ நமக்கு ஃபார்ம் பண்ணா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ரெண்டுக்குமே இல்லாம ஒரு ஜோன் லெவல்ல இருந்தது. இந்த ஜோன் லெவல் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தது 24,640 இருந்து 618 வரைக்கும். இந்த லெவல்ல மார்க்கெட் மேலே கீழே இப்படியே தான் போயிட்டு இருந்தது. இதுல எந்த டைரக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லை. டவுன் சைட் போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் இல்லை, அப்சைட் மேல பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்னு இல்லை. ஆனா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனா மட்டும் நம்ம மேல போகலாம், காலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம் டெலிகிராம்ல. ஸோ இப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது டவுன் சைடு அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு மேலதான் பிரேக் அவுட் ஆகுது. அதனால நம்ம இந்த என்ட்ரி எடுக்கல, விட்டுட்டோம். ஏன்னா முடிய போற டைம்ல நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஸோ நமக்கு ரெண்டு, ஒரு காலுக்கும் ஒரு புட்டுக்குமான என்ட்ரி கிடைச்சது, அதனால ஈஸியா விட்டுட்டோம். ஓகே, இது இன்னைக்கு நடந்த விஷயங்கள். இதுல நம்ம என்ன இதை கவனமா பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கேயும் ட்ரெண்டிங் மொமெண்டம் இருக்கு, ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்டிங் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிற விஷயத்த தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்காக தான் இது முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும்னு சொல்லி பேசினது. ஓகே, அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட்டு மேலே போறது, அதாவது ஓப்பன் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்து லோ ஹை பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மேல அப்படின்னு மாதிரி போனுச்சு. அதுக்கப்புறம் லோ பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அங்கிருந்து கீழே ஒரு லோ, மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லெவலா இருக்கிறது இப்ப ரெசிஸ்டன்டா இங்க இருக்குதுல்ல, இந்த ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகி மறுபடியும் டவுனு. இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் பிரேக் அவுட் ஆனா தான் நமக்கு கால் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இங்க பிரேக் அவுட் ஆகல, அங்க போகவும் இல்லை. இதுக்குள்ளேயே மார்க்கெட் இப்படி சுத்திட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் லோ பிரேக் அவுட் ஆகுது. இந்த லோ பிரேக் அவுட்னா இந்த லெவல் அப்படிங்கிறது 24,242 2240. ஸோ இந்த லெவல்ல இப்போ எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த லெவல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட், அதாவது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இது. இந்த லெவல் வந்து அவ்வளவு ஈஸியா பிரேக் அவுட் ஆகாதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதனால இந்த மார்க்கெட்டோடைய மேக்ஸிமம் டைம்ல ஒரு 3 o'clock வரைக்கும் இது நடக்கல, ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிருந்து மேலே இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட், இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆனால் அடுத்து 24,700 24,700 24,780, அதுக்கப்புறம் 24,900. ஸோ இதுதான் அடுத்தடுத்து ரெசிஸ்டண்டா ரியாக்ட் ஆகக்கூடிய லெவல்ஸ். இதுல ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல் ஆனால் சப்போர்ட் லெவலா 24,500. இந்த 500 அப்படிங்கிறதுக்கு இன்னும் முக்கியமான ரீசன், அது ஒரு முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், நம்ம இங்க ஹை டைம் ஃப்ரேம்ல இருந்து டைரக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சேனல் சப்போர்ட்ல வந்துகிட்டே இருக்கு, இந்த பவுன்ஸ் பேக் ஆகுது. ஆனா இந்த சேனல் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்ப
எங்க வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா 24,500 தான் இப்போ சேனல் சப்போர்ட் இருக்கு. ஸோ மேபி ஒரு 50-100 பாயிண்ட் முன்ன பின் இருந்தாலும் இந்த லெவலுக்கு அப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் எடுத்துச்சு அப்படின்னா இந்த ஹை வரைக்கும் போகலாம். ஸோ இது ஓவரால் இது ஏன் அப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இதையும் முக்கியமா இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். மார்க்கெட் டைரக்ஷன்ல இங்க இருந்தே நமக்கு நம்ம சொன்ன மாதிரி ட்ரெண்டிங் மொமெண்டம் டவுன்ல அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த பேட்டர்ன் மட்டும் வேரியன்ட் ஆகுது. பர்டிகுலரா இங்க இருந்து பேட்டர்ன் எல்லாமே இங்க இருந்து இப்படி வந்துட்டு இருந்துச்சு. பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் தெரியுதுங்க. ஆனா இப்ப நடந்த விஷயம் மட்டும் சேனல் டபுள் பாட்டம் அப்படிங்கிறது இப்படி இருக்கு. ஸோ இங்கிருந்து வந்த ஒரு லோ, மேல இருந்து வந்த லோ, அந்த லோ எடுத்து மறுபடியும் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணி அகைன் கீழே வந்து மறுபடியும் பிரேக் அவுட் மேலே போக ஆரம்பிச்சு கீழே வந்திருக்கு. ஸோ இப்படி வந்து பேட்டர்ன் நடந்திருக்கு. இது ஹையர் டைம் ஃப்ரேமோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இல்லை. ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் அடுத்தடுத்து போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த லோ பிரேக் அவுட் ஆகி கீழே 24,500 போகலாம். இல்லைன்னா 25,000 மேபி ஹையஸ்ட் ஹை 900 25,000 இந்த லெவல் வரைக்கும் மேலே போகலாம். இந்த மாதிரி ஒரு ஜோன் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்த நம்ம முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல வந்தோம். ஸோ ஓகே, இப்போ லோயர் டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து ட்ரெண்டிங் மொமெண்டம் பார்த்தோம். அந்த ஹையர் டைம் ஃப்ரேம்லையும் டவுன் சைடுக்கான டைரக்ஷன் இருந்துச்சு. ஒவ்வொரு கரெக்ஷனும் அதுக்கப்புறம் டவுனும் அப்படின்னு தான் போயிட்டு இருந்தது. இப்போ இந்த டைரக்ஷன் இல்லாமல் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கே ரேஞ்ச் இருக்கு. இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் ரேஞ்ச் அப்படிங்கிறது லோயர் டைம் ஃப்ரேமோடைய ட்ரெண்டிங் மொமெண்டமா இருக்கும். அது இந்த மாதிரியான ஒரு அப்சைட் மூவோ இல்லது இப்போ நடந்த மாதிரி டவுன் சைட் மூவா இருக்கும். அது வர்ற நாட்கள்ல 24,500 சப்போர்ட் எடுத்தால் நம்ம அதுக்கப்புறம் 600 700 800 1 by 1 நம்ம பிளான் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுக்காம பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்த மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். பிரேக் அவுட் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால 24,500 அப்படிங்கிற லெவல்ல பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு இருந்தாலும், ஒரு பீரிஷ் கேண்டிலா ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலும் நம்ம இங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும். ஸோ அந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா இங்க ஒரு கேண்டில் வந்து ரெட் கலர்ல இப்படி இறக்கி ஃபுல்லா அப்படியே சூப்பரா ப்ரெஷர் இருக்குது கீழே மார்க்கெட் போக போகுது அப்படின்னு காட்டிட்டு அடுத்து ஒரு கேண்டிலே மேலே போய் க்ளோசிங் வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் இருந்து மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இன்ட்ராடேல டைரக்ஷன் ஒரு ரேஞ்ச் சப்போர்ட் எடுத்து மேலே போகுது கீழே இறங்குறதாகவும் இருக்குதுன்றதை பார்த்துட்டோம். லோயர் டைம் ஃப்ரேமோடைய ட்ரெண்டிங் மொமெண்டம்கான பாயிண்ட்ஸ் இங்க அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால லோயர் டைம் ஃப்ரேம்ல காலும் புட்டும் ரெண்டு நேரத்துலையும் இல்லை கால் பிரேக் அவுட் ஆகி மேலே போகும்போது எந்தெந்த லெவல் டார்கெட்டாகவும் ரெசிஸ்டண்டாகவும் இருக்கு அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். ஸோ இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு அவுட்லைனை பார்த்துட்டு ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே சேம் சினாரியோ தான். ப்ரீவியஸ் டேஸ்ல நம்ம சொன்ன அதே லெவலுக்கு மேலே எதுவும் சேஞ்சஸும் ஆகலை. இங்கேருந்து மறுபடியும் மேலே கீழே டவுன். ஸோ ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இப்போ 56,300 அப்படிங்கிறதும் சப்போர்ட்டுங்கிறது 55,500 550 இந்த ரெண்டு தான் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கு. இதுக்குள்ளதான் இங்கேயும் மார்க்கெட் மேலே கீழேயும் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போது கீழே டவுனுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம். இந்த சப்போர்ட்ல இருக்குது. இப்போ இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்க எங்கேருந்து என்ட்ரி எடுத்து 1 by 1 மேலே போகிறதுக்கான காலை பிளான் பண்ணலாம். ஆனால் இந்த லெவலும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 55,100 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இருக்குது. இதுக்கு அடுத்து இது இந்த லெவலை விட ஸ்ட்ராங்கானது. அதனால இந்த லெவலுக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படி நடந்துச்சுன்னா இன்னும் அதிகமான பாயிண்ட்ஸ் கீழே போகும். ஸோ அதனால இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்குன்றது நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கும், எந்த மெத்தடில் நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இந்த ஐடியாவை உங்கள் ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுங்க. இந்த வியூஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.